சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ அடாவடித்தனம் பண்ணுவ, அத பொறுக்க முடியாம அவங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்காக என்ன சம்பந்தியம்மா முடிய புடிச்சு சண்டை போட சொல்றியா? நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, எந்த பிரச்சனையும் வராது. சரி, நீ சொல்ற மாதிரி நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாவே இருக்கேன். நான் எப்படியும் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிட்டல, அதுக்காகவாது கொஞ்சம் மனசரிங்க வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்தை நடக்க வேண்டான்னு சொல்லுமா ப்ளீஸ். செவந்தி, அந்த புள்ள எப்படியெல்லாம் சம்பந்தி அம்மாவை கொக்கி போட்டு இழுத்து சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது பாரு. நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மாமா. அவ அப்படி சென்டிமெண்டா பேசினதும் தங்கம்மாவுக்கு மனசரங்கி கொஞ்சம் தடுமாற்றத்துல தான் இருக்காங்க. நம்ம பண்றது டிராமான்னு அவங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னு தோணுது. ஆமாமா, எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. என்னம்மா நீ அமைதியாவே இருக்க? இது உன் பொண்ணோட வாழ்க்கைமா. நீ நினைச்சனா இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? இப்ப பாருங்க மாமா, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சிந்துவுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த நடக்க விடாம தடுத்தா அது எவ்வளவு பெரிய பாவம்னு ஒரு பொண்ணா அவங்களுக்கும் தெரியும். அவளுக்கு நடக்க வேண்டியது நடக்காம போச்சுன்னா அது பெரிய பாவம்னு சொல்றல. அவளுக்காக என்னோட வாழ்க்கையை சீரழிச்சியே, அப்ப நான் பாவம்ல? இதுக்கு நான் பல தடவை பதில் சொல்லிட்டேன். உன் வாழ்க்கையை நாங்க யாரும் சீரழிக்கல, நீயாதான் சீரழிச்சுக்கிட்ட. அதனால உன் பாவம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. இத பாரு செவந்தி, இவ கரசல் குடுக்கறதுக்குனே வந்து நிக்கிறா. அது யாருமே கண்டுக்காதீங்க. நீ சிந்துக்கு முடிச்சிட்டியா இல்லையா? முடிஞ்சிருச்சத்த.